ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் வீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். ஒரு P1 கார் ஷோரூம் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். என்ன ஷோரூம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கார். முருகன் கார் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெற்குன்றம் கில்லர் ஜிம்முக்கு ஆப்போசிட்லயே தாங்க இருக்கு. எக்ஸாக்ட்டா நெற்குன்றம் பஸ் ஸ்டாப் தான் இந்த ஷோரூம் இருக்கு. P1 பிசினஸ்ல 15 இயர்ஸா அவங்க இங்க இருக்காங்க. 2 lakhsலேருந்து 5 lakhs பட்ஜெட்குள்ள இருக்க கார்ஸை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த கார் தான் 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. மாருதி ரிக்ஸ் 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. லைட் டாக்ஸ் லைவ்ல தான் இருக்கு. இன்சூரன்ஸுமே லைவ்ல இருக்கு. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த கார் பார்க்க நல்லா இருக்கு. ஒரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் TN5 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் இது. ஸோ அவுட்டர் பாடி பாருங்க, ஓரளவுக்கு நீட்டா தாங்க இருக்கு. ஒரு லோ பட்ஜெட் கார்ன்ற மாதிரி இல்லாம, பட் ஆனால் நீட்டாக தான் இருக்கு. இது ஒரு பேஸ் வேரியன்ட். 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். மோட்டரைஸ்டு மிரர் வராது, மேனுவல் மிரர் தான் வரும். வாங்க அப்படியே இன்டீரியர் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் சீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சீட்டு நல்ல நீட் அண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்பல்சருமே ரொம்ப கிளியராக தான் இருக்குது. வாங்க அப்படியே டேஷ்போர்ட் பார்ப்போம். டேஷ்போர்ட் எப்படி இருக்குன்றது. டேஷ்போர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் பயனியரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏசி எல்லாமே ஸ்டில் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓவரால் இந்த வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. இந்த வெஹிக்கிள் இன்டீரியரும் சரி எக்ஸ்டர்னலும் சரி ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே எக்ஸ்டர்னல் ஒரு ரவுண்ட் பார்ப்போம் எதுக்கு இருக்குன்றத. ஆஸ் யூஷுவல் டயர் ஒரு 80% நல்லாவே தான் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் 80%, பேக் டயர் ஒரு 50 to 60% சூப்பராகவே தான் இருக்குது. மேஜராக ரொம்ப பெரிய டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் அது மாதிரி எதுவும் இல்லை. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. நம்ம யூஸ்டு கார் எடுக்கிறோன்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி பெரிய டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. இந்த கார் ரொம்ப சூப்பராகவே தான் இருக்குது. வாங்க நான் டேரெக்டாக அதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ரிக்ஸு 2010 VXI மாடல் இது. TN5 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் அகெயின் ஒரு ரிக்ஸில் டீசல் வெஹிக்கிள். ரிக்ஸ் பெட்ரோலே ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். டீசல் சொல்லவே தேவையில்லை. ஒரு 20லேருந்து 22 மைலேஜ் தாராளமாகவே தரும். அதுவும் ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருக்கு. வாங்க அந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இந்த காரோட ஸ்பெக்கை ஃபர்ஸ்ட் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ரிக்ஸ் 2013 மாடல் 12 மாடல் 13 ரிஜிஸ்ட்ரேஷன். VDI மேனுவல் வேரியன்ட் இது. TN2 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 71,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் டாக்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இதோட பாடி அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் டயர்லேருந்தே வருவோம். டயர் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. பிராண்ட் நியூ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிராண்ட் நியூ டயர்ஸில் இருக்குது. பேக்கில் ஒரு 50 to 60% டயர் நல்லாவே நீட்டாக இருக்குது. ஒரு டீசலில் ப்ராப்பராக சூப்பராக மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார்னால் இந்த கார் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 20 to 23 மைலேஜ் தாராளமாகவே இந்த கார் தரும். இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத நாங்கள் லைவாக பார்ப்போம். வாவ், இன்டீரியர் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு மெரூன் வித் பிளாக் ஃபினிஷிங்கில் டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சீட்டுமே நல்லா இருக்குது. அப்பல்சர் பார்ப்போம். அப்பல்சருமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது. பேக் சீட் அப்படியே நீங்கள் லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்றத. ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் பார்க்குறீங்க, அதுவும் டீசல் வேரியன்ட் பார்க்குறீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். அப்படியே ஓவராலாக நீங்கள் அவுட்டர் பாடி எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இங்கே கார் ரொம்ப பக்கத்தில் இருக்கனால என்னால் சரியாக காட்ட முடியல. ஆனால் இந்த கார் நல்லா தாங்க இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலிரியோ VXI மாடல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தாங்க. அது ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 58,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,25,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம், எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் டயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க 4 டயரும். பாடி அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. சைட் ப்ரொஃபைல் ஆகட்டும், எந்த வித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த காரு. வாங்க அப்படியே நம்ம இன்டீரியர் பார்ப்போம். இது ஒரு டாப் வேரியன்ட் கார், அதனால் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். 4 விண்டோவும் பவர் விண்டோ வந்துடும், மோட்டரைஸ்டு இது வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது. ஒரு சிட்டி டிரைவுக்கு பார்க்குறீங்க, ஒரு 4-4.25 லட்ச ரூபாய்க்கு பார்க்குறீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ்னே கூட சொல்லலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இதில் 2 ஏர் பேக் எல்லாம் இதுவுமே வந்துடும் இந்த மாடலில். சீட்டுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் பாருங்களேன், ஒரு வெல்வெட் ஃபினிஷிங்கில் இந்த சீட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சீட்டுமே பீச் கலர். இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க.
வாங்க நம்ம அப்படியே அடுத்த மாருதி கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் ஒரு ஆல்டோ 800 VXI மாடல் 2018 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க மேனுவல் வெஹிக்கிள் தான் இது. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. வாங்க இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம், எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எக்ஸ்டர்னல் வைஸ் இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு செரி ரெட் கலரில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு TN7 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் இது. டயர் பார்ப்போம், டயர் எப்படி இருக்குன்றதை. டயர் 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம காமிச்ச எல்லா வெஹிக்கிளுமே ஆல்மோஸ்ட் 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் தாங்க. நம்ம எடுக்கிறோன்ற பட்சத்தில் டயர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பாடி அவுட்லுக் பாருங்கள், எல்லாமே நீட்டாக தான் இருக்குது இந்த பாடி. வாங்க நம்ம அப்படியே இன்டீரியலுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இன்டீரியல் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். 2 விண்டோ பார்த்தீங்கன்னா மேனுவலாக வரக்கூடிய விண்டோஸ் தான் வரும். மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான், 2018 மாடல் தான். 30,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஒரு மைலேஜாக ஒரு காம்பேக்டான வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்டோ 800 உங்களுக்கு தாராளமாகவே சூட்டபிள் ஆகும். ஸோ மைலேஜ் வைஸும் சரி, ரொம்ப காம்பேக்டான ஒரு சின்ன வெஹிக்கிளாக பார்க்குறீங்க, ஒரு சிட்டி டிரைவ் பண்ணணும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ என் மாருதி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லா விஷயமுமே ஈஸியாக அவைலபிளில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேங்க. டேஷ்போர்ட் பாருங்கள், டேஷ்போர்ட் எப்படி இருக்குன்றது. டேஷ்போர்ட் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. சீட்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நியூவாக ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க சீட்டு. ஸோ அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு ஷிஃப்ட் தாங்க. VXI 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஒரு டீசல் வெஹிக்கிளுங்க இது. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இன்டீரியல் ஒரு பிளாக் தீமில் இருக்குது. ஆக்சுவலி இந்த கார் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கனால என்னால் இன்டீரியல் காட்ட முடியல. டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் 2ம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பேக் ஒரு 50 to 60% நீட்டாகவே இருக்குது. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த கார்ஸ் இல்லாமல் இன்னுமே நிறைய கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா நம்ம வி முருகன் கார் கேருக்கு கால் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்பிளேல ஷோ ஆகும். வி முருகன் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெற்குன்றம் பஸ் ஸ்டாண்டுக்கு கில்லர் ஜிம்முக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இருக்கு. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆல் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.